ஹாய், வெல்கம் டு டைனி ஃபின்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய கப்பி ஃப்ரைஸோட அப்டேட்ஸும் அதுக்கப்புறம் அந்த டேங்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, நான் எதை வச்சு க்ளீன் பண்ணுவேன்னா, ஒரு சக்கிங் டியூப் தான் வச்சுருப்பேன். அது பெருசாக இருக்கிறதுனால ஃப்ரைஸ் எல்லாம் அது உள்ளே போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நெட்டு வச்சு அதை டேப் பண்ணியிருப்பேன். அதனால் ஃப்ரைஸ் அது உள்ளே போகாது, வெறும் டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் மட்டும் அது வழியே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாளி வச்சுருக்கேன், அதில் அந்த வாட்டர் எல்லாம் போயிட்டு ட்ரைன் ஆகிடும். இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக இது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான். இதை ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணோம். வேகமாக பண்ணால் ஃப்ரைஸ் டெத் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். நான் எப்பயுமே 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஏன்னா என் ஃப்ரைஸ் கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால டஸ்ட் அதிகமாக சேரும். அதனால் நான் 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஆஃப் டேங்க்கு தான் சேஞ்ச் பண்ணணும், மிச்சம் ஆஃப் அதிலே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம புது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டா ஃபுல்லாகவே அழிஞ்சிடும். அதனால் ஆஃப் தான் எப்பயுமே சேஞ்ச் பண்ணணும். நான் இந்த டேங்கை வெளியே தான் வச்சுருப்பேன், சன்லைட்டில் தான். அதனால தான் சுற்றி ஃபுல்லாக பாசை பிடிச்சிருக்கு. இது பிளாஸ்டிக் தப் தான் இருந்தாலும் அது ஃபுல்லாக சுற்றி பாசை பிடிச்சிருக்கு. இது ஃப்ரைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைலும் அதுக்கப்புறம் டக் வீட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வாட்டர் லெவலை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இப்போ முக்கால்வாசி டேங்கை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம டேங்கை எப்படி வாட்டர் ரீஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க. லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரைஸ் சரியாக தெரிஞ்சிருக்காது. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்கிற நிறைய ஃப்ரைஸ்க்கு ஹாஃப் பிளாக்காக தான் இருக்கும். ஏன்னா ஹாஃப் பிளாக் நிறைய குட்டி போட்டுச்சு. இதில் எல்லோவும் அதுக்கப்புறம் ஆரஞ்சோட ஃப்ரைஸும் இருக்குது. இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 40 to 45 ஃப்ரைஸ் இருக்கும். நல்லா மீடியம் சைஸ்லேயே இருக்கும். நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது எப்பயுமே ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது சடனாக டெம்பரேச்சர் மாறும்போது ஃப்ரைஸ் சாவறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய ஃப்ரைஸை எப்படி என்ன ஃபுட்டு போட்டு இந்த சைஸுக்கு கொண்டு வந்தேன்னு இப்போ பார்க்கலாம். நான் என் கப்பி ஃப்ரைஸ் பிறந்ததுலேருந்து இந்த ஃபுட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபுட்டு பேர் பார்த்திங்கன்னா நித்தின் பீட்டாஸ்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபுட்டில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் மீல் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்காங்க, கார்னு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயிலு, ஷ்ரிம்ப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நியூட்ரிஷனல் காம்பவுண்ட்ஸுன்னு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் 32%, ஃபேட் 4%, அதுக்கப்புறம் ஃபைபர் 4%, மாய்ஸ்சர் 10% ஆட் பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் 25 கிராம்ஸு. இப்போ இந்த ஃபுட்டு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபுட்டு உள்ளே எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், மண் மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபுட்டு. இது எப்படி ஃபீட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் 3 டிவைட் பண்ணி ஃபீட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு காலையில் ஒரு 2-3 பிஞ்சு போடுவேன், அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 3 பிஞ்சு, அப்புறம் நைட்டு 3 பிஞ்சு போடுவேன். இதுதான் என்னோடய கப்பி மாலி டேங்க்கு. இதில் செட்டப் பார்த்திங்கன்னா கீழே சாண்டு போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு கோகோனட்டு ஷெல்லும் அதுக்கப்புறம் ஒரு பைப் மாதிரி போட்டிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கிளாஸ் டேங்க்கில் பார்க்கும்போது கலர் அவ்வளோவா தெரியாது, ஆனால் இங்கே கலர் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நீங்கள் இதில் ஒன்லி மேல்ஸ் மட்டும் தான் விட்ருக்கேன், ஃபீமேல்ஸ் தனியாக விட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.